அனைவருக்கும் வணக்கம். இன்டெக்ரல் கால்குலஸில் நம்ம லென்த் ஆஃப் த கர்வ் பார்க்க போகிறோம். லென்த் ஆஃப் த கர்வ் வந்து ரெண்டு ஃபார்ம் இருக்குது. ஒன்று கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்தா ஒரு ஃபார்முலா இருக்குது, போலார் ஃபார்மில் கொடுத்தா ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த காணொலியில் போலார் ஃபார்மில் கொடுத்தா எப்படி லென்த் ஆஃப் த கர்வ் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கிவன் கர்வ் ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் தீட்டா. இங்கே தீட்டா தான் நமக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ ஆர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தீட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்போ லென்த் ஆஃப் த கர்வுக்கு என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் தீட்டா 1 to தீட்டா 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டிஆர் பை டி தீட்டா ஹோல் ஸ்கொயர் டி தீட்டா. அப்போ தீட்டா பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போடலாம். ப்ரூவ் தட் த பெரிமீட்டர் ஆஃப் த கார்டியாய்டு ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 + காஸ் தீட்டா இஸ் 8a அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கார்டியாய்டுனா உங்களுக்கு ஆர் ஈக்குவல் டு a into 1 + cos theta இல்லையா? ஆக்சுவலாக போலார் ஃபார்ம் சொல்லும்போது நம்ம இனிஷியல் லைன், அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம இனிஷியல் லைன் நம்ம சொல்லுவோம். நீங்கள் இப்படி ஒய் ஆக்சிஸ் கூட இங்கே நீங்கள் வரைஞ்சிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இந்த ஆரிஜின்லேருந்து இப்படி வரும் உங்களுக்கு. ஓகே, அப்போ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது நம்ம போலார் ஃபார்மில் சொல்லும்போது சிமெட்ரிக் அபவுட் த இனிஷியல் லைன் நம்ம சொல்லுவோம். அப்போ பெரிமீட்டர் சொல்லும்போது சுற்றளவு இல்லையா, இதுதான் சுற்றளவு. அப்போ சிமெட்ரிக் அபவுட் த இனிஷியல் லைன் சொல்லும்பொழுது அப்போ இந்த மேலே அபவுட் த இனிஷியல் லைன் மட்டும் பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா போதும். அப்போ மொத்த பெரிமீட்டர் வந்து ட்வைஸ் த லென்த் ஆஃப் த கர்வ் அபவுட் த இனிஷியல் லைனாக இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு எழுத போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே, சின்ஸ் த கர்வ் இஸ் symmetrical about initial line ன்றது வந்து x axis, ஓகேவா, about the initial line therefore perimeter equal to twice length of the curve. Okay, length of the curve above the initial line. ஓகே, above the initial line சொல்லும்போது நமக்கு இந்த போர்ஷன் தான். நான் இதை மட்டும் உங்களுக்கு போல்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த போர்ஷன் மட்டும்தான். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே வந்து எப்பவுமே போலார் ஃபார்ம் வந்து நம்ம ரேடியல் கர்வ் தான் எடுப்போம் நம்ம, அதாவது அந்த ஆரிஜின்லேருந்து எனி பாயிண்ட் அந்த கர்வ் இப்படி எடுப்போம். இப்போ இனிஷியல் லைன் இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தீட்டா வந்து 0வாக இருக்கும். ஓகே, அப்படியே நம்ம இப்படி தான் எடுத்துகிட்டே போவோம் இல்லையா. இங்கே வந்து 90 டிகிரி, இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் ஃபுல்லாக இங்கே வரைக்கும் வந்தது. அப்போ இங்கே வரும்போது தீட்டா வந்து பை. இப்போ அபவ் தி இனிஷியல் லைன் இருக்கும்பொழுது எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் நமக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் இப்படி தான் போயிட்டே இருக்கும். நம்ம கர்வ் எடுக்கும்பொழுது இந்த கர்வ் இல்லை, ஸ்ட்ரிப் எடுக்கிறோம் நம்ம இங்கே, ரேடியல் ஸ்ட்ரிப் எடுக்கும்பொழுது. ஓகேவா, அப்போ இங்கே தீட்டா 1 வந்து 0, தீட்டா 2 வந்து பை உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னா ட்வைஸ் இன்டெக்ரல் தீட்டா வந்து 0 to பை, நமக்கு என்ன ஃபார்முலா, root of r square plus dr by d theta the whole square d theta. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த உள்ள இருக்கிற விஷயத்தை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் இன்டெக்ரல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிவன் வந்து r equal to a into 1 plus cos theta. ஓகேவா, இதை நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் தீட்டா பண்ண போகிறோம். அப்போ dr by d theta எனி கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்லேருந்து அசட்டிஸ் அப்படியே வச்சுக்கணும். a into இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏன்னா தனியாக கான்ஸ்டன்ட் அலோனா அதான் 0 ப்ளஸ் காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ நம்ம இங்கே போடும்போது மைனஸ் சைன் தீட்டா. அப்போ dr by d theta நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் a சைன் தீட்டா. இப்போ இந்த உள்ள இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டிஆர் பை டி தீட்டா த ஹோல் ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ன்றது வந்து ஏ இன்ட்டு 1 + காஸ் தீட்டா. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ராடக்ட்டை தனியாக ஸ்கொயர் பண்ணணும், அடிஷனில் இருந்து அந்த ஹோல் ஸ்கொயர் போடணும், அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்கும்போது இல்லையா. அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 + காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டிஆர் பை டி தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இங்கே ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுவோம், மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ரெண்டு டேர்ம்லேயும் ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 + காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் தீட்டா, இப்போ 2 காஸ் தீட்டா ப்ளஸ் காசு ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏ ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே இருக்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், இதோட வேல்யூ 1 நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ 1 + 2 காஸ் தீட்டா ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம் சேர்த்தா 1 + 1 2 இல்லையா. அப்போ இங்கே 2 + 2 காஸ் தீட்டான்னு இருக்கும், நம்ம 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகே, நான் போடுறேன் 2 இன்ட்டு 2 காஸ் தீட்டா, 2 காமனாக வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ 2a² இன்ட்டு 1 + காஸ் தீட்டா.
இப்போ 1 + cos தீட்டாக்கான ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதை டேரெக்டாக நம்ம இன்டகிரேட் இப்படியே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வர போடுறோம். ஓகே, அதாவது இன்டகிரேஷனில் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் தான் வேணும். இப்போ நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில் 1 + cos 2 தீட்டானா நமக்கு என்ன வரும்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா. அதாவது இங்கே ஆங்கிளில் 2 தீட்டா இருக்கும்போது இதில் பாதி தீட்டான்னு வரும். அப்போது 1 + cos தீட்டா என்ன வரும்னு சொல்லுங்கள்? 2 தீட்டாவில் பாதி தீட்டா. அப்போ தீட்டாவில் பாதி தீட்டா/2 ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி ஆகிடும். இப்போ 2 cos ஸ்கொயர் தீட்டா/2 இந்த ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? r² + dr/d theta the whole square find out பண்ணுறோம். அங்கே நம்ம வெளியே என்ன எடுத்திருக்கோம்? 2 இருக்குது, a² இருக்குது, 1 + cos theta இருக்கு இல்லையா? 1 + cos thetaக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 2 cos square theta/2 போட போகிறோம். ஓகே, ஸோ 2a² into 2 cos square theta/2. அப்போ 2 2s are 4 இல்லையா? அப்போ 4a² cos square theta/2. இதுதான் r² plus dr/d theta the whole square ஓட ஆன்சர். அப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடுது பாருங்க. இப்போ therefore root of r² plus dr/d theta the whole square equal to root of 4 times a² cos square theta. எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணோம். அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் 2, a² ஸ்கொயர் ரூட் a, cos ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் வந்து காசு. ஆங்கிள் அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. ஓகே, இப்போ நம்ம பெரிமீட்டர் போடலாமா? ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இல்லையா? பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இன்டகிரல் நம்ம θ1 to θ2 நம்ம இங்கே போடுறதுக்கு பதிலாக தான் நம்ம 0 to π நம்ம போட்டோம். இப்போ ரூட் ஆஃப் இந்த இன்டகிரலுக்கு நம்ம கண்டுபிடிச்சதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இங்கே 0 to π இது தீட்டாக்கான லிமிட். அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ இதுதான் இல்லையா? 2a into cos θ/2. எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம்? தீட்டாவை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இங்கே 2 இருக்குது, இந்த 2aன்றது கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட்ல இருந்தால் நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 into 2a இருக்குது அப்படின்னா 0 to π cos θ/2 d theta. What is the integral for cos? காஸோட இன்டகிரேஷன் வந்து நமக்கு சைன். ஓகே, நமக்கு இது அந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் இருந்தால் ஈஸி நம்ம போடுறது ப்ராப்ளம். அதாவது இன்டகிரல் cos தீட்டான்னு என்ன போடுறேன்? cos θ d theta அப்படின்னா காஸ் இன்டகிரேட் பண்ண நம்ம என்ன சொல்லுவோம்? sin தீட்டான்னு சொல்லுவோம். இதுவே இன்டகிரல் cos a theta d theta ஆங்கிள் a இருக்குது அப்படின்னா sin a theta divided by a. இன்டகிரேஷனில் டிவிஷனில் அந்த கான்ஸ்டன்டாக நம்ம எழுதுவோம். இதுவே டிஃப்ரென்சியேஷனில் ப்ராடக்ட்டில் எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், வெறும் சிங்கிள் டேர்ம் காசு தானே இருக்குது. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாமா? இங்கே வெளியே இருக்கிற 2 2s are 4a இதை நம்ம வச்சுக்கலாம். இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ இன்டகிரல் சிம்பிள் வராது. காசு இன்டகிரேட் பண்ணால் sin θ/2 டிவைடட் பை இங்கே தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் தான் 1/2. லிமிட் வந்து 0 to π. அகைன் இந்த டினாமினேட்டர் இருக்க 1/2ன்றது கான்ஸ்டன்ட், ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2 இன்ட்டு நமக்கு வந்துடும் இல்லையா? 2 வந்து கான்ஸ்டன்ட், நீங்கள் வெளியே எடுத்தாலும் ஓகே தான். ஓகே, நான் வெளியே எடுத்துடுவா. அப்போ 4a அந்த 1/2 தான் இன்ட்டு 2ன்னு வரப்போகுது. ஓகே, நான் இங்கே வச்சுருவேன். 1/2 வந்து 2ன்னு இருக்குது. 2 sin θ/2 லிமிட் 0 to π. இப்போ லிமிட் நான் அப்ளை பண்ணுறேன். அப்பர் மைனஸ் லோயர் 2 இன்ட்டு sin தீட்டாக்கு பதிலாக பை ரீப்ளேஸ் பண்ணுறேன். π/2 மைனஸ் 2 இன்ட்டு sin 0/2னா 0 தான் வரப்போகுது. sin π/2 வந்து sin 90. sin 90யோட வேல்யூ வந்து 1. அப்போ 4a இன்ட்டு 2 இன்ட்டு 1னா 2. இது sin 0ோட வேல்யூ 0. 0 இன்ட்டு எனிதிங் இஸ் 0. அப்போ என்ன வருது பாருங்கள்? 2 2s are 4 2s are 8a. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த கார்டியாட் வந்து 4a. ஓகே, ஸோ பெரிமீட்டர் ஆஃப் r equal to a into 1 plus cos theta. அதோட ஆன்சர் வந்து 8a. ப்ரூவ் பண்ணிட்டோமா? அவ்வளோதான். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.